ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு மட்டும் எப்பவுமே உங்களுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை நம்ம வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரை விட நம்ம பெரிய ஆட்களா இருக்கும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நமக்கு எல்லாருக்கும் கைவேலை இல்லாமல் கட்டப்படுகிற ஒரு நித்திய வீடு நமக்காக இந்த இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க நம்ம கண்ணை மூடினாலும் பரலோகத்துல நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஏசாவுக்கு ஏற்கனவே ரொம்ப இன்ஃபீரியர் இருக்குது. அதனால தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணு நல்லா இல்லை, சமாதானமா இல்லைன்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் வருத்தம் இருக்குது. அதனால தன்னுடைய தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாராம். அவருக்குள்ள அந்த இன்ஃபீரியர் அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே தன்னுடைய சகோதரன் ஏமாத்திட்டு போறான். அப்ப யாக்கோபு இப்போ பாதி வழியில போகும்போது அவனுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்குது. என்ன பண்றது, எப்படி என் சகோதரனை சமாதானம் பண்றது? அதுக்காக தான் உடனே தனக்கு முன்பாக இருக்கிற வேலைக்காரங்களை முன்னாடி அனுப்பி இந்த மாதிரி ஐயா இதெல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்காரு. ஆனா ஏசா என் பின்னாடி வாங்கன்றாரு. அடுத்த டீம் என் பின்னாடி வாங்கன்றாரு. இவனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் அதிகமாயிட்டே இருக்குது. அவனுடைய மனசு கொந்தளிக்குது. ஐயோ, என் பிள்ளைய கொன்றுவானோ, என் மனைவி கொன்றுவாங்களோ. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாவினிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அவ்வளவு சண்டை இல்லை, அவ்வளவு வைராக்கியம், அத்தனை கசப்போட இருந்த அந்த ஏசா யாக்கோபை பார்த்த உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு வெகு நேரம் அழுது. நீங்க ஆதியாக 33ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அடுத்த 5வது வசனத்தை வாசிக்கும். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வணங்கினார்கள். லேயாளும் அவன் பிள்ளைகளும் சேர்ந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கொந்தளிப்ப என்னுடைய ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு சொன்னா, ரொம்ப இனிமையா அப்படி அமைதியா மாத்துறாரு. ஹல்லேலூயா.